இங்கிலாந்து சீரீஸ்ல தரமா விளையாண்ட சிராஜை விட்டுட்டு, அதுவும் கழட்டி விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம ஹர்ஷித் ராணாக்கு வாய்ப்பை கொடுக்கிறாரா கம்பீர்? எதுக்காக? ஒருவேளை கேகேஆர் பாசமா அப்படின்னு பல பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சோ எதுக்காக சிராஜை எடுக்கல, ஹர்ஷித் ராணாக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம், பாத்துருவோமா? இப்போதைக்கு எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸும் அவளோடு காத்துக்கிட்டு இருக்கிறது ஏசியா கப்புக்காக தான். ஏன்னா இந்த ஸ்குவாட்ல யார் இருக்க போறாங்க, இருக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டுச்சு. அந்த வகையில ஸ்குவாடை வெளியிட்டுட்டாங்க. வெளியிட்டதுக்கு அப்புறமா இவரை ஏன் சேர்த்தீங்க, இவரை ஏன் சேர்க்கல, இவருக்கு ஏன் கேப்டன்சி பொறுப்பை கொடுக்கல அப்படின்னு பல விஷயங்கள் விவாதிக்கப்படுது. அந்த வகையில ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, பவுலிங் யூனிட் மேல தான் பல கேள்விகள் வந்திருக்கு. குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுலரா பாத்தீங்கன்னா பும்ராவை எடுத்திருக்காங்க, நியாயமான விஷயம் தான். ரெண்டாவது பவுலரா பாத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் எடுத்திருக்காங்க, அவரும் T20ல ஒரு தரமான பவுலரு, டெத்ல பிரிச்சு மேஞ்சிருவாரு. மூணாவது இடத்துக்கு தான் நிறைய போட்டிகள் இருந்துச்சு, அதுல தான் நிறைய விவாதங்கள்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. அதுல ஒருவேளை முகமது ஷமி, அவருக்கு சில காயங்கள்லாம் இருக்கு, அவர் இல்லை அப்படின்னா இந்த சீரீஸ்ல கண்டிப்பாக சிராஜ் இருப்பாரு. ஏன்னா போன இங்கிலாந்து சீரீஸ்ல பிரிச்சு மேஞ்சிட்டாரு. ஸோ அவருக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த சூழல்ல அவர் இல்லாம இன்னொரு பிளேயருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு கம்பீர். அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா. இதை பார்க்கச்சுலதான் ஒருவேளை சிராஜ் இந்த இங்கிலாந்து சீரீஸ்ல சொதப்பி இருந்தா பரவாயில்ல அப்படின்னு வாய்ப்பு வேற ஆளுக்கு மாத்தி கொடுக்கலாம். நல்லா பண்ணாரு. அப்படிப்பட்ட சூழல்ல ஒரே ஒரு இன்டர்நேஷனல் T20 கேமை மட்டும் ஆடின 23 வயசான ஹர்ஷித் ராணாக்கு எதுக்காக இந்த வாய்ப்பு அப்படின்னு பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்ற விதமா பல பேர் கம்பீருக்கு ஆதரவான கருத்துக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல என்ன அப்படின்னா, கேகேஆர்ல அவர் இருந்தாரு என்னன்னாலும் ஓகே தான், ஆனாலும் திறமை இருந்தால் மட்டும்தான் கம்பீர் ஒரு வீரருக்கான வாய்ப்பை கொடுப்பாரு. கில்லு வரும்போது அதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஸ்கை வரும்போது அதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாருமே டேலண்டடா தானே இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேகேஆர்ல இருந்தப்ப ரொம்ப கூட இருந்தே பார்த்திருக்கிறாரு ஹர்ஷித் ராணாவை. அவருடைய திறமை மேல அபாரமான நம்பிக்கை கம்பீருக்கு இருக்குது. அதன் காரணமாக தான் தொடர்ச்சி அவருக்கான வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் சிராஜ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் சீரீஸ்ல ரொம்ப விளையாண்டாரு. மேபி ஓகே, இன்னும் தொடர்ச்சியா விளையாண்டா காயம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால தான் அவர் சேஃப்கார்டு பண்றதுக்காக இந்த முடிவு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தா நிச்சயமாக நல்ல முடிவாக தான் பலரால பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா கம்பீருடைய இந்த முடிவு ஏசியா கப்ல ஒர்க் அவுட் ஆகுமா, ஹர்ஷித் ராணா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாரா இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கு. அதற்கான பதில் அந்த கப்ல அவர் எப்படி ஆடுறாரு, எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த செலக்ஷன் எப்படி இருக்கு, இன்க்ளூடு பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.